கணவனின் கடமைகள், மனைவியின் கடமைகள், பெற்றோர்களின் கடமைகள். மிக விசாலமான தலைப்பு. ஆனால் 35 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கூட எடுத்துக்கிற கோவப்பட்டுக்கிறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். உறவுகள் சீராக இருக்க வேண்டும் என்றால் அவரவருக்குரிய கடமைகளை அவரவர்கள் செய்ய வேண்டும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், கடமைக்கு விடை கொடுப்போம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், கடமைக்கு விடை கொடுப்போம். உறவுகள் சீராக இருக்காது. உரிமைக்கு குரல் கொடுப்போம், கடமையை கருத்தாக செய்வோம் என்றால் அங்கே அமைதி இருக்கும். ஆகவே இங்கே அதை பற்றித்தான் நாம் இங்கே பேசப்போகிறோம். இல்லற வாழ்க்கை என்பது ஒரு டீம் ஒர்க், ஒரு குழு. கணவன், மனைவி, பெற்றோர்கள், நாத்தனா எல்லாம் சேர்ந்து தான் இந்த இல்லற வாழ்க்கை சிறப்பதற்கு. இத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் இவற்றை செய்ய முடியாது. ஆக அது முழுமை பெற வேண்டும், அழகு பெற வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும் என்றால் இத்தனை பேருடைய ஒத்துழைப்பு தேவை. இறைவன் மனிதனுடைய இயற்கையை உணர்ந்தவன். ஆணால் எவ்வளவு செய்ய முடியும், பெண்ணால் எவ்வளவு செய்ய முடியும். ஆகவே அவரவருடைய இயல்புக்கேற்ற பொறுப்புகளை இறைவன் சுமத்தியிருக்கிறான். அவருடைய இயல்புக்கேற்ற பொறுப்புகளை இறைவன் சுமத்தியிருக்கிறான். ஒருவருடைய பலம் இன்னொருடைய பலவீனம். இவ்விடத்தில் இல்லாத அவ்விடத்தில் உண்டு, அவ்விடத்தில் இல்லாத இவ்விடத்தில் உண்டு. ஒன்றிற் பெரியர் ஒன்றிற் சிறியர் என்று தமிழிலே சொல்வார். சில விஷயங்களில் இவன் பெரிய ஆள், அந்த அம்மா குறைஞ்சது. சில விஷயங்களில் அந்த அம்மா உயர்ந்தவங்க, இவன் தாழ்ந்தவங்க. ஆகவே இப்படிப்பட்ட முறையில் தான் அந்த கடமைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த கடமைகள் எல்லாம் இருவழிப்பாதை, நாட் ஒன்வே டிராஃபிக். ஒரு வாகனத்தின் 2 சக்கரங்களைப் போல 2 சக்கரங்களும் சம அளவிலே இருக்க வேண்டும். சைஸும் ஒன்றா இருக்கணும். சம வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் எல்லாம் சரியாக வரும். ஆகவே எப்போதும் உரிமைகளையே கோருவது, பொதுவாக நம்முடைய இயல்பு அப்படித்தான் ஆகிப்போச்சு. உரிமைகளையே கோருவார்கள், கடமைகளை செய்ய மாட்டார்கள். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு வேண்டும், போனஸ் வேண்டும், பென்ஷன் வேண்டும், எல்லாம் செய்வான். அலுவலகத்துக்கு போங்க, ஓபி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான், கேண்டீனில் உட்காந்துருப்பான். ஃபைல் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு 10 நாள் ஆகும். உருப்படுமா நாடு? அதான் உருப்படலை. உரிமைக்கு குரல் கொடுத்தான், கடமையை செய்யவில்லை. ஆகவே அது குடும்பத்திலே அது வரக்கூடாது என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். முதலாவதாக கணவனினுடைய கடமைகள். கணவனை பற்றி சொல்லுகிற போது குர்ஆன் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுகிறது. கவ்வாம், அவர் ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா. பெண்களுடைய கவ்வாம்களாக ஆண்கள் இருக்கிறார்கள், பொறுப்பாளர்கள் என்று. ஆக ஒரு பொறுப்பான ஒரு பதவி அந்த கணவனுக்கு. ஹீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, குடும்பத்தினுடைய தலைவன். ஆகவே அந்த பொறுப்பை, இந்த கவ்வாம் என்ற வார்த்தைக்கான பொருளை சரியாக ஆண்கள் புரிந்திருக்க வேண்டும். அது இன்னும் சர்வாதிகாரம் செலுத்துகின்ற, ஆதிக்கம் செலுத்துகின்ற பதவி அல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வோடும் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடும் உள்ள ஒரு பதவி. அந்த குடும்பத்தை கட்டி காப்பது, அந்த குடும்பத்தை பாதுகாப்பது, அந்த குடும்பத்தை சீரான வழியிலே கொண்டு செல்வது, அந்த குடும்பத்தினுடைய மானத்தை பாதுகாப்பது, இத்தனையும் அவன் கையிலே இருக்கிறது. இத்தனை பொறுப்புகளை சுமக்க யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இளைஞர்களே, திருமணத்தின் பொறுப்பை சுமக்கின்ற சக்தி வந்துவிட்டால் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த சக்தி உங்களுக்கு இல்லை என்றால் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். ஆகவே அதை கணவன்மார்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணவனுடைய கடமை என்பது ஒன்றும் அலங்கார பதவி அல்ல, இது ஆதிக்கம் செலுத்துகின்ற பதவியும் அல்ல. நான் சொல்கிறேன் நீ கேளு என்று சொல்லுகின்ற பதவியும் அல்ல, மிக பொறுப்பான ஒரு பதவி. எப்படி ஆட்சி தலைமை ஒரு பொறுப்பான பதவியோ அதுபோன்று தான். உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற போது இரவில் என்று அழுதார்கள். மனைவி கேட்டால், என்ன அழுகிறீர்கள்? உங்களை கலீஃபாவாகத்தான் நியமித்திருக்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? எவ்வளோ பெரிய பொறுப்பை என்னிடத்திலே சுமத்தப்பட்டிருக்கிறது, இதை என்னால் செய்ய முடியுமா? அதை நினைத்து தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார், யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே ஒரு நாய் பசியால் செத்தால் அதற்கும் நான் தான் பொறுப்பு. அத்தகைய ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். முதலாவதாக கணவனுடைய கடமை பொருளாதார பொறுப்புகளை சுமப்பது. அந்த வசனத்திலே இருக்கு, அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம்.
அவர்கள் தங்களுடைய பொருளிலே இருந்து செலவழிக்கிறார்கள். ஆக அந்த கவ்வாம் அந்த வசனத்தில் இன்னொரு இருக்கிறது, ஒருவரை அல்லாஹ் மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் மேன்மை எந்த அடிப்படையில்? இவன் தனது பொருளை செலவழிக்கிறான், அந்த அடிப்படையில் தான் மேன்மை. ஆக பொருளை செலவழிக்க வேண்டும், வசதிக்கேற்ப செலவழிக்க வேண்டும். அவனுக்கு என்ன, அதையும் குர்ஆன் சொல்கிறது 65:7 சூரத்து தலாக்கில், வசதி உள்ளவர்கள் தம் வசதிக்கேற்ப ஜீவனாம்சம் அளிக்கட்டும். அக்கார்டிங் டு ஹிஸ் மீன்ஸ், அவன்கிட்ட எவ்வளோ வசதி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் செலவழிக்க வேண்டும். கஞ்சத்தனம் அதிலே அவன் செய்யக்கூடாது. அதில் சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும். நோ டிஸ்கிரிமினேஷன். தனக்கு ஒரு வகையான ஆடை, மனைவிக்கு ஒரு வகையான ஆடை. பெருமானார் சொன்னார்கள், நீ உண்ணுகின்ற உணவை அவளுக்கு கொடு, நீ உடுத்துகின்ற உடையை அவளுக்கு கொடு. ஆகவே தனக்கு ஆடம்பரத்தை தேடிக்கொள்வது, மனைவியை வறுமையிலே வைத்திருப்பது என்பதும் சரியாக இருக்க முடியாது. ஆக பொருளாதார பொறுப்பு எங்கிருந்து ஆரம்பமாகிறது? மகரில் இருந்து ஆரம்பமாகிறது. மகர் கொடுப்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. அதையே தலைகீழாக போட்டி விட்டீங்களே, சமுதாயம் உருப்படுமா? அதை மாற்றி வரதட்சணை ஆக்கி போட்டீங்களே, அதுதான் பிரச்சனை காரணம் இல்லையா? மகர் கொடுப்பதற்கு பதிலாக அவள்கிட்ட இருந்து ரூபாயை வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு 5000 ரூபாயை மகராக கொடுக்குறான். அதுக்கு பேர் மகரா? அவள் பணம் அவளுக்கு போயிடுச்சு, அது மகரே அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களை நல்ல முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று இறைவன் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு செலவழிக்கின்ற செலவு சதகா சொன்னார்கள். குடும்பத்திற்காக செலவழிக்கின்ற செலவு ஒரு தர்மம் என்று பெருமானார் சொன்னார். இப்போ நம்ம ஊரில் நாம் இப்போ பேச வேண்டிய ஒரு விஷயம் வீடு கொடுக்கிற விஷயம். இது பேச வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இதை நாம் ஒத்தி போட முடியாது. ஒரு பெண் தாய் வீட்டில் இருக்க வேண்டுமா, கணவன் வீட்டில் இருக்க வேண்டுமா, அது கொஞ்சம் பேசலாம். சர்ச்சைக்குரிய விஷயம், அது பேசலாம். அது அவர்கள் முடிவு செய்யலாம். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து நாங்கள் தனியாகத்தான் இருப்போம், இங்கே தான் இருப்போம், அங்கே தான் இருப்போம் முடிவு. ஆனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒன்று, வீடு கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த வகையிலும் பெண் வீட்டை சாராது. ஏனென்றால் பொருளாதார சுமை என்பது முழுக்க ஆண்களைத்தான் சாரும். ஆக அது விரிவாக பேசுவதற்குரிய இடமல்ல, நேரமல்ல. ஆக இந்த விவாதத்தை நான் இங்கே தொடங்கி வைக்கிறேன். இதை குறித்து விரிவாக இந்த ஊரிலே பேசுங்கள். வீடு கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா? நிலம் வாங்குவது சாதாரணமான விஷயமா? வீடு கட்டி கொடுப்பது சாதாரணமான விஷயமா? ஆகவே இதற்கு அது ஒரு காலத்தில் வந்தது. இந்த ஊருக்கு எப்படி வந்தது? எல்லா ஊரில் இல்லாமல் இந்த ஊருக்கு மட்டும் எப்படி வந்தது? கடற்கரை கிராமங்கள் மட்டும் எப்படி வந்தது? அரபுக்கள் இங்கே வந்தார்கள், மனம் முடித்தார்கள். அவர்களுக்கு தாய் வீடு இல்லை, இங்கே தான் இருந்தாக வேண்டும். பெண் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டார்கள். அவ்வளோதான், அதுதான் நடந்தது. அதனால்தான் கடற்கரை கிராமங்களில் மட்டுமே இந்த பழக்கம் இருக்கிறது. அரபுக்கள் வந்த இடத்தில் மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்கிறது. காயல் பணத்தில் இருக்குது, கீழக்கரில் இருக்குது, அதராமணத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இனிமேலும் இது தொடரலாகாது. ஆனால் இது தனி மனிதன் முடிவு செய்ய முடியாது. ஊரே சேர்ந்து முடிவு செய்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமாகவே இனியும் இதை காலம் தள்ள ஆகாது என்பதை மட்டும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே பொருளீட்ட வேண்டும். உழைக்காத சோம்பேறிகளால் குடும்பங்கள் அழியும். இன்றைக்கி பல பேர் அப்படி இருக்காங்க. உழைக்காமலே ஊரிலே உட்கார்ந்துருக்கான். உழைக்காமலே அதிகமாக இருக்கின்ற ஊர் இதுவாகத்தான் இருக்குமோ என்று எனக்கு கூட சந்தேகம் வருகிறது. கோபித்துக் கொள்ளாதீர்கள். இப்படி இருந்தால் என்னவாகும்? முதலில் உங்களுடைய சுயமரியாதை நீங்கள் இழக்கின்றீர்கள். உங்களுடைய சுயமரியாதை இழக்கின்றீர்கள். குடும்பத்தை சரியாக பராமரிக்க முடியாத நிலை உருவாகிறது. கணவனுக்கு மனைவிக்கு இடையே மோதல் உருவாகிறது. குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாத நிலை உருவாகிறது. சில வேளைகளில் மனைவி பொருளீட்ட வேண்டியது இருக்கிறது. எனக்கு தெரியும், வடை சுட்டு விட்ட பெண்களெல்லாம் எனக்கு தெரியும். வடையும் போண்டாவும் விட்டு கணவன் சம்பாதிக்காத நிலையில் அப்படியெல்லாம் சம்பாதித்து கஷ்டப்பட்ட பெண்களை பற்றி நாம் அறிவோம். ஆகவே இவையெல்லாம் நீடிக்கக்கூடாது. அல்லது கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அல்லது பிச்சை எடுக்கிற நிலைக்கு கூட தள்ளப்படுகிறார்கள். ஆகவே ஆண்களே, உங்களுடைய சுயமரியாதை இதிலே அடங்கி இருக்கிறது. நம்ம ஊரில் ஒரு வசதியாக போச்சு, பெண் வீட்டே உட்கார்ந்தா எப்படியும் சாப்பாடு போடுவா என்று பல பேர் உட்கார்ந்துருக்கான். ஆகவே இது தனி மனித சுயமரியாதைக்கு இழுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கடமையை நாம் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஆண்களுடைய கடமை நல்ல முறையில் நடத்துதல். வாஷிரூஹுன்ன பில் மாரூஃப். அந்த பெண்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்த வேண்டும். அதுக்கு பின்னாலே வருகிறது இன் கரஹித்துமூஹுன்ன. ஒருவேளை அவர்களை நீங்கள் வெறுத்தாலும் சரியே, அந்த பொம்பளை பிடிக்கலன்னா கூட நீங்கள் ஒழுங்காக தான் நடத்தணும் என்று குர்ஆன் சொல்லி.
இதற்கு துணையான ஒரு ஹதீஸ், பெருமானோட ஹதீஸ், ஒரு பெண்ணை ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பிடிக்காதிருக்கலாம், இன்னொரு விஷயம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற பண்பு உங்களுக்கு பிடிக்கலாம் என்று பெருமானார் சொன்னார். ஆகவே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தங்கள் மனைவியரை வெறுக்கலாகாது என்று சொன்னார்கள். அழகு இல்லாமல் இருக்கலாம், அவரிடத்தில் அறிவு இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம், பாசம் நிறைந்த மனைவியாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பிலே கெட்டிக்காரியாக இருக்கலாம், வீட்டு நிர்வாகத்திலே கெட்டிக்காரியாக இருக்கலாம். ஆகவே ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இருக்கும். ஏனென்றால் முழுமையான மனிதன், பெர்ஃபெக்ட் பர்சன் என்று உலகத்தை யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அது ஆர்டர் கொடுத்தான் செய்யும், ஏதாவது கடையில் கொடுத்து ஆர்டர் கொடுத்தான் செய்யும், தவிர பிறப்பில் யாரும் முழு மனிதர்கள் என்று யாரும் கிடையாது. ஆகவே லுக் அட் தி பாசிட்டிவ் திங்ஸ். அந்த பெண்ணிடத்திலே, அந்த கணவனிடத்திலே ரெண்டு பேருக்கு சொல்லுகிறோம், என்ன பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குன்னு பாருங்கள். எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கு, அதை பார்த்து நீங்கள் திருப்தி அடைய முடியும். தவிர நீங்கள் இந்த குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த வகையிலும் கொடுமைப்படுத்தக்கூடாது. சொல்லாலும் செயலாலும் திட்டுவது, ஏசுவது, குடும்பத்தை பற்றி இழிவாக பேசுவது, சில்லறை விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவது என்பதெல்லாம் கூடாது. தனது கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லீம். முஸ்லீமுக்குரிய இலக்கணத்தை பெருமானார் சொல்கிறார்கள். தனது கரத்தாலும் நாவாலும் தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லீம். திட்டுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதையுமே திட்டக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறது? பிறர் வணங்குகின்ற தெய்வங்களை திட்டாதீர்கள். ஒலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். மற்ற மதத்தவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். இறந்து போனவர்களை திட்டாதீர்கள். ஷிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன். சகோதர முஸ்லிமை திட்டுவது பாவம். திட்டுவதற்கு மார்க்கத்தில் ஒன்றும் அனுமதி கிடையாது. கண்டிக்கலாம், கண்டிப்பு என்பது வேறு, திட்டுவது என்பது வேறு. அதைவிட மோசமானது அடிப்பது செயலால். இன்றைக்கி டொமஸ்டிக் வயலன்ஸ் பெரிய ஒரு நிலை. இன்றைக்கு காவல்துறையில் மிக அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வீட்டு வன்முறை சொல்லுகிறார்கள், 18 வயதிலிருந்து 49 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் இந்தியாவில் 32% பெண்கள் இந்த குடும்ப வன்முறையை அனுபவித்திருக்கிறார்கள். இது என்ன பெரிய வீரனானி? பொம்பளைகிட்ட போய் உண்ட வீரத்தை காட்டுறதுக்கு? வீரம் என்றால் சமபலம் இருக்கிறானே அவன்கிட்ட காட்டணும். சமபலம் இருக்கிறானே அவனிடத்தில் காட்ட வேண்டும். உடல் ரீதியாக பலவீனமான அந்த பெண்ணிடத்திலே போய் காட்டுகிறாயே, இது என்ன பெரிய வீரமாயுது? பாவம், அவள் பெண். நம்ம ஊரிலே உள்ள நிலைமை வேறு. மற்ற ஊர்களிலே தனது குடும்பத்தாரை விட்டுவிட்டு, பெற்றோர்களை விட்டுவிட்டு கணவன் வீடே கதி என்று வந்து கிடக்கிறாள் அந்த பெண். அவளை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு, கணவன் வீட்டார்களும் நாத்தனார்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை தாக்குவது என்றால் அதைவிட கோழைத்தனம் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. ஏன் கொலா வராது? இப்படி கொடுமைப்படுத்தினால் ஏன் கொலா வராது? வரத்தான் செய்யும். அல்லது கொலா அளவுக்கு போய்விட்டாலும் அந்த பெண் சொல்வாள், நான் தனி குடித்தனம் போகிறேன், எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கணவனிடத்திலே சொன்னால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே இது போன்ற கொடுமைப்படுத்துகின்ற முறைகளிலே நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆக கணவனுடைய 2 முக்கியமான கடமைகளாக நான் சொல்லியிருப்பது, ஒன்று பொருளாதார தேவைகளை கவனிப்பது, 2வது அவர்களை நல்ல முறையில் நடத்துவது. மனைவியினுடைய கடமைகள் என்று சொல்லுகிற போது ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத், குர்ஆன் சொல்லுகிறது. நல்லொழுக்கமுடைய சாலிஹான பெண்கள் என்றால் யார்? 2 இலக்கணம் சொல்கிறது. கானிதாத்துன் ஹாஃபிலாத். கானிதாத்துன் என்றால் கீழ்ப்படிபவர்கள், கட்டுப்படுபவர்கள். ஒரு பெண் ஐவேளை தொழுது ரமலானில் நோன்பு நோற்று தனது கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், தனது கற்பையும் பாதுகாத்து கொண்டால், அவள் விரும்புகின்ற எந்த வாயில் வழியாகவும் சோனத்திற்குள் நுழைந்து கொள்ளட்டும் என்று பெருமானார் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி பெருமானிடத்திலே வந்து கேட்டாள், யார சொல்லல, ஆண்களுக்கு நீங்கள் ஜிஹாதை கொடுத்திருக்கிறீர்கள், அவர்கள் ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார்கள், நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், ஒருவேளை இறந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார், அவ்வளோ பெரிய தரஜாவே ஆண்களுக்கு கொடுத்திருக்கிற இறைவன் பெண்களாகி எங்களுக்கு என்னதான் உண்டு என்று கேட்டபோது, கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கள், அது ஜிஹாது கலந்து கொண்டதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும், அதற்கு பகரமான உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆனால்
அப்படி செய்வோர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றீர்கள், அப்படி செய்வோர்கள் பெண்களிலே மிக குறைவாகவே இருக்கிறீர்கள் என்றும் சேர்த்து சொன்னார்கள். ஆக கட்டுப்பட வேண்டும். சுன்னத்தான நோன்பு வைப்பதற்கு கூட கணவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். இப்போது கேள்வி, என்ன மனைவி என்ன அடிமையா, கணவன் என்ன எஜமானனா, அவனுடைய கட்டளைக்கு நான் என்ன கீழ்ப்படுகிறது என்று ஒரு பெண் கேட்கலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தலைமை இல்லாமல் எந்த நிறுவனமும் இயங்க முடியாது. தலைமைத்துவம் இல்லாமல் உலகத்தில் எந்த நிறுவனம் இயங்க முடியும். இந்த கூட்டத்துக்கு எடுத்துக்கிடுங்க, தலைவர் தேவைப்படுதா இல்லையா? ஒரு 2 மணி நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைமை இல்லாமல் இந்த கூட்டம் இயங்க முடியாது. 10 நிமிஷம் நீடிக்கின்ற தொழுகைக்கு ஒரு தலைமை வேண்டும். ஆகவே தலைமை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்குவதில்லை. ஆக தலைமை வேண்டும். லா இஸ்லாம இல்லா பி ஜமா, உமர் கத்தாப் சொன்னார்கள், ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, தலைமை இல்லாமல் ஜமாத் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லாமல் தலைமை இல்லை. 3 விஷயம் சொன்னாங்க. இஸ்லாம்னா ஜமாத் இருக்கணும், தலைமை இருக்கணும், கீழ்ப்படுதல் இருக்கணும். எல்லாமே இஸ்லாம் தலைமை பற்றி பேசுகிறது. ஆகவே அந்த பொறுப்பை இறைவன் ஆண்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். இப்படி சொன்னால் ஆண்கள் சர்வாதிகாரி என்று பொருள் அல்ல. ஏற்கனவே முதல்ல சொன்னேன், கவ்வாம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை உங்களிடத்திலே நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். கணவன் சர்வாதிகாரியாக நடந்து கொள்வதல்ல, மனைவியோடு ஆலோசனை செய்ய வேண்டும். ஏன்னால் இஸ்லாத்திலே பொதுவான விதி ஒன்று இருக்கிறது, அம்ருஹும் ஷூரா பைனஹும், பொதுவான விதி எல்லாருக்கும். நீங்கள் உங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், ஷூரா செய்யுங்கள் என்ப ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது கடமை பாதுகாத்தல், ஹாஃபிலாத்துன். எதை பாதுகாத்தல்? கணவனுடைய செல்வத்தை பாதுகாத்தல். வரவுக்கேற்று செலவு செய்தல். வரவு 8 செலவு 10 குடும்பம் உருப்படுமா? வள்ளுவன் திருக்குறளிலே அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு திருக்குறள், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. ஆகாறு போகாருங்கிறான் வள்ள. வர்ற வழி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, போகிற வழி பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோ, போகிற வழி பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோ. இந்த திட்டமிடுதல் இருந்தால் குடும்பத்திலே அமைதி இருக்கும். பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் திட்டமிட்டு பெண்கள் செலவு செய்தால் மிக குறைவாக இருக்கும். பல பெண்களுக்கு கணவன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறதும் தெரியாது, அரபு நாட்டில் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியாது. இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, என்னையா அநியாயம் இது, அவன் என்ன கஷ்டப்படுறான் உங்களுக்கு தெரியுமாங்க நடப்பது? முதல் சபர் போவான், முதல் சபர் போயிட்டு வரணும், திருப்பி வரும்போது இந்த முதல் சபரில் வாங்கின கடனை அடைச்சிடணும். அந்த ரூபாயை போகிறதுக்கு கடன் வாங்கிட்டு போயிருப்பான்ல, அந்த ரூபாயை அடைச்சிடுவான். சாமான் வாங்குறது எங்கே ரூபா இருக்குது? நண்பர்கள்ட்ட கடன் வாங்கணும். நண்பர்கள்ட்ட கடன் வாங்கிட்டு தான் அவங்க சாமான் கொண்டு வரான். நீங்கள் நினச்சிட்டீங்க ஏதோ பெரிய உயர்ந்த பதவியில் மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்காருன்ட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு எழுதி போடுறேன். இந்த முஸ்லீம் சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருப்பதே இந்த ஊதாரித்தனமான செலவுகள் தான். எல்லாவற்றுக்கும் தடையாக அமைந்திருக்கிறது. கல்விக்கும் இதுதான் தடையாக அமைந்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன் கூட்டங்களில், என்னைக்கு தேக்ஷாக்களுடைய எண்ணிக்கை குறைகிறதோ அன்னைக்கு தான் முஸ்லீம் சமுதாயம் உருப்படும். தேக்ஷா எண்ணிக்கை குறையும், உடல்நலத்தை பாதிக்குது. நாங்கள் மருத்துவர்கள் பார்க்கிறோம், மருத்துவமனையிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம், அவருடைய விதாச்சாரத்தை விட அதிகம். காரணம் என்ன? உணவிலே கட்டுப்பாடு இல்லாதது. ஆகவே இந்த கட்டுப்பாடாக செலவழிப்பது, விழாக்களை இழுத்து வைப்பதிலே பெண்கள் ரொம்ப முன்மாதிரி. அதை செலவழிக்கணுங்க, இப்படி வாழமரமாக பண்ணணுங்க, அப்படி பண்ணணுங்க, 1000 பேரை கூப்பிடுங்க, அத்தனை ஐட்டம் போடணுங்க. இதை தூண்டி விடுறது யார்? பொம்பளை தான். நல்லவங்களும் இருப்பாங்க, விதிவிலக்குகள் உண்டு, சீதேவிகள் இல்லாமலாம் போயிடுவாங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ஏப்பா இந்த மாதிரி எங்கே பொம்பளைங்க எங்கெங்கே விடுறாங்க நம்மளை. ஆகவே பெண்கள் தான் இதற்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். மாறாக கணவனுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்கள் உதவுங்கள், பெருக்குவதற்கு உதவுங்கள். அவனுடைய வியாபாரத்திலே நீங்கள் உதவுங்கள். அவனுடைய தொழில் தொடர்பான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அதை எப்படி பெருக்குவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பெண்ணினுடைய கடமை ஒழுக்க சூழ்நிலைகளை பாதுகாத்தல், செல்வத்தை பாதுகாத்தல், ஒழுக்கத்தை பாதுகாத்தல். பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், கணவன் விரும்பாத ஆண்களை வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள். கணவன் இல்லாத போது ஆண்களை அனுமதிக்காதீர்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்ப்பதற்காக வருகிறார். முதல் தடவை வந்தார், அவர் இல்லை, அம்ரு இல்லை, போயிட்டார். 2வது தடவை வந்தார், அம்ர் இப்னுல் ஆஸ் இல்லை, போயிட்டார். 3வது தடவை வந்தார், அப்போ அவர் இருந்தனால உள்ளே வந்தார். ஏப்பா 2 தடவை வந்தியே, வீட்டுக்குள்ளே உட்காரப்படாதா என்று கேட்கிறார் அலி. நீங்கள் இல்லாமல் இருக்குமா எப்படி வீட்டுக்குள்ளே வரணும்? ஆக இந்த நிலைமைகளை எல்லாம் நாம் மனதிலே
கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற சம்பவங்கள் தான் ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கு இட்டு செல்கின்றன. வெளியாட்களை விட்டுருங்க, மளிகை சாமான் கொண்டு வரவன், பால்காரன், ரிக்ஷாக்காரன், இவங்களோடலாம் தொடர்பு ஏற்படுகிறது நாம் படித்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆகவே நெருக்கமான உறவுகள், யாரையும் தனிமையிலே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது. கணவனின் சகோதரனையுமா என்று பெருமானிடத்திலே ஒருவர் கேட்டார். கணவனின் சகோதரனையுமா? ஆம், அது மரணத்திற்கு சமம் என்று சொன்னார். அது மரணத்திற்கு சமம் என்று சொன்னார். இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாலாவதாக பெண்களுடைய கடமையாக நான் சொல்வது வீட்டு நிர்வாகம், வீட்டு சேவை, வீட்டு பொறுப்புகளை செய்வது அவருடைய கடமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ புதுசாக ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க சில இடங்களில் பெண்கள். குரானில் எங்கே சொல்லியிருக்கு வீட்டு வேலை செய்யணுன்னு? எங்கே சொல்லியிருக்கு? சமையல் வேலை செய்யணும்னு எங்கே சொல்லியிருக்கு? துணி துவைக்கணும்னு எங்கே சொல்லியிருக்கு? கொடுங்க ஆதாரத்தை என்று கேட்குறான். எல்லா விஷயங்களுக்கும் நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்கு? இருக்கா? மகர் கொடுக்கணும்னா அதுலேருந்து புரிஞ்சு போச்சு. மகர் கொடுக்கணுங்களே வரதட்சணை வாங்கக்கூடாது என்பது புரிஞ்சு போய்விட்டு. அதே மாதிரி தான் கணவன் பொருளீட்ட வேண்டும் என்றால் மனைவி என்ன செய்வது? வீட்டில் சும்மா உட்காந்துருப்பீங்களா? அவர் வெளியிலையும் அவர் தான் சம்பாதிக்கணும், வீட்டு வேலையும் அவர் தான் செய்யணும். என்னப்பா இது கொடுமையாக இருக்குது? வீட்டுக்கு வெளியே கணவன், வீட்டிற்குள்ளே மனைவி, எல்லோரும் தெரிந்த உண்மை தானே இது. இதற்கு எங்கே இங்கே குரான் ஹதீஸுக்கெல்லாம் ஆயத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லையா? ஆகவே பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்னை ஃபாத்திமா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், தந்தையே என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை, என்னுடைய கரங்களை பாருங்கள், மாவு அரைத்து அரைத்து இவையெல்லாம் புண்ணாகி போயின. நீங்கள் அடிமைகளாக, போர்க்கைதிகளாக சிலரை பிடித்து கொண்டு வந்திருக்கிறீர்களே, எங்களுக்கு வேலைக்கு தாருங்கள் என்று அந்த அம்மையார் கேட்டபோது, இல்லை இல்லை, என்னுடைய தோழர்கள் பலருக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள், உனக்கு வேணுமென்றால் நான் சில துவாக்களை கற்றுத் சொல்கிறேன், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை சொல்லு, இது போதுமானது. இப்போ நபிகள்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லை, ஏமா இந்த இப்படிலாம் கஷ்டப்படுறேன், இது கணவன்ட வேலையாச்சே, நீ மாவு அரைக்கலாமா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? ஆக இவற்றையெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்மா அவர்கள் அபூபக்கர் மகள் ஜுபைர் என்பவரை மணந்தார். என்னவெல்லாம் செய்வாராம் தெரியுமா? அந்த அம்மா குதிரைகளை மேய்ப்பார், நிலங்களுக்கு ஓட்டிச் செல்வார், புல் கொடுப்பார், தண்ணீர் கொடுப்பார், தானியங்களை எடுத்து வந்து பொடிப்படியாக அமைப்பார். இதெல்லாம் கணவனுடைய வேலை. கணவனுடைய வேலை அந்த குதிரைகளை ஓட்டுவதும் பண்டீர் கொடுப்பதும். அதை இந்த அம்மா செய்கிறாங்க. ஆகவே இது போன்ற வாதங்களை எல்லாம் வைக்காதீர்கள். குடும்பம் சீராக செல்ல வேண்டும். மனைவிக்கு முடியாத பணிகளை கணவன் செய்ய வேண்டும். பெருமானாரை பற்றி சொல்லுவோம் அல்லவா? அன்னை ஆயிஷா சொன்னார்கள், துணி துவைப்பார்கள், பால் கறப்பார்கள், துணிகளை தைப்பார்கள், செருப்பு தைப்பார்கள், தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் தொழுகைக்கு போய்விடுவார். பெருமானார் அந்த வேலையும் செஞ்சுருக்காங்க. ஆக இதில் எல்லாம் கோடு போட்டு பார்த்து இதெல்லாம் ஒண்ட வேலை, இதெல்லாம் எந்த வேலைன்னு சொன்னால் குடும்பம் உருப்படாது. ஆகவே இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவை கணவனுடைய கடமைகள், மனைவியினுடைய கடமை. இப்போ மூன்றாவதாக இருவருடைய கடமை, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா குடும்பத்தை அமைதியின் இருப்பிடமாக மாற்ற வேண்டியது ரெண்டு பேருடைய பொறுப்பு. வல்லாஹு ஜஅலலக்கும் ஃபீ புயூத்திக்கும் சகனா, இறைவன் உங்களுடைய வீடுகளை அமைதியினுடைய இருப்பிடங்களாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள், முதலாவதாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். உம்மன் யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லா குத்பாலே, திருமண குத்பால ஓதுறோம் இல்லையா? யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் மகத்தான வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று திருமறை சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து இஸ்லாமிய பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஆம்பளைக்கும் சொல்லியிருக்கு, பொம்பளைக்கும் சொல்லியிருக்கு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒருவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும், நினைவூட்ட வேண்டும், கூட்டாக திருக்குரான் வாசிக்க வேண்டும், வீட்டிலே தொழுகைகள் நடத்த வேண்டும். இவையெல்லாம் செய்து இஸ்லாமிய சூழ்நிலையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெருமானார் சொன்னார்கள், இறைவனை நினைவு கூறுகின்ற நாவு, நன்றி கூறும் உள்ளம், இறைவழியில் நடந்திட கணவனுக்கு உதவிடும் மனைவி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் விட இவை சிறந்தவை, எல்லாவற்றையும் விட இவை சிறந்தவை. இறைவனை நினைவு கூறுகின்ற நாவு,
நன்றி கூறும் உள்ளம், கணவனுக்கு மார்க்க வழி நடந்ததற்கு உதவி செய்கின்ற மனைவி. அதே மாதிரி ஆண்களை பற்றியும் சொல்கிறாங்க. தன் மனைவியை இரவில் எழச் செய்து பிறகு இருவரும் 2 ரக்காத் தொழுதால் 2 பேரிலும் திக்ர் செய்ததாக, தியானம் செய்ததாக எழுதப்படும். ஆக 2 பேருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இருவரும் செய்த வேண்டிய பணி கேர் அண்ட் ஷேர், பராமரித்தலும் கண்காணித்தலும். இது ஒரு மியூச்சுவல், 2 பேரும் செய்ய வேண்டிய ஒரு பணி. பத்ர் யுத்தம் நடைபெறவிருக்கிறது. பெருமானார் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து, உனது மனைவி உடல் நலமுற்றிருக்கிறாள், நீ போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், உடல்நலம் இல்லாதிருக்கின்ற உன் மனைவியை கவனிப்பது உன்னுடைய பொறுப்பு, நீ போருக்கு வராதே, போருக்கு வராமல் இல்லாவிட்டாலும் போரில் கலந்து கொண்ட நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் பல பேர் என்ன செய்யறான், பொண்டாட்டி இவனை கவனிக்கணும், இவன் கவனிக்க மாட்டான், பொண்டாட்டி உளுந்து இவனை பார்க்கணும், இவன் அவர்களை கவனிக்க மாட்டான். ஆகவே எல்லா விஷயங்களிலும் நாம் உதவியாக இருக்க வேண்டும். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எளிதாக்கி தாருங்கள், கடினமாக்காதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை புகட்டுங்கள், வெறுப்பூட்டாதீர்கள். ஆகவே நாம் ஒருவருக்கொரு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்தை காப்பாற்றுது, குடும்பத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுது. 2 பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. முதல்ல வெளியில் குடும்ப விஷயங்களை பேசி தெரியப்படாது. மனைவி கணவனுடைய பலவீனங்களை வெளியே சொல்லக்கூடாது. உளவு பார்க்கக்கூடாது. உளவு பார்க்கிற வேலையெல்லாம் விட்டுறணும். வீணான சந்தேகம் கூடாது. சந்தேகம் வருவது இயற்கை, ஆனால் வீணான சந்தேகங்கள் வரக்கூடாது. அதன் மீது நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லுவோமே, ஒளிவு மறைவில்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கற்பு நெறியை காப்பாற்றுவதிலே 2 பேருக்கும் கடமைகள் உண்டு. ஏன்னா நம்முடைய ஆய்வு கூட சொல்லுகிறது, நீங்கள் விவாகரத்து சம்பந்தமான எந்த கட்டுரைகளை படித்தாலும் அதிலே தவறாது இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, இந்த கற்பு நெறி தவறுகிற போது நிச்சயமாக இல்வாழ்க்கை நீடிக்க முடியாது. இதுக்கு பெரிய ஆராய்ச்சியாக தேவை. இது எந்த மனைவி ஏற்றுக்கொள்வாள், எந்த கணவன் ஏற்றுக்கொள்வாள்? ஆகவே நாம் ஏற்கனவே சொல்லியதைப் போல கணவனுக்கு பிடிக்காத உள்ள அனுப்பக்கூடாது, தனிமையிலே சந்திக்கக்கூடாது, உடையிலே கவனமாக இருக்க வேண்டும், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அலுவலகம் செல்லுகின்ற பெண்களுக்கு நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அலுவலகம் செல்கின்ற ஆண்களாயினும் சரி, பெண்களாயினும் சரி, அங்கே தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அப்போது கீப் அ டிஸ்டன்ஸ். அந்த அந்நிய ஆடவனோடு பெண்ணோடு ஒரு தூரமாக தான் இருக்கணும். பேச வேண்டிய விஷயங்கள் வந்தால் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் பேச வேண்டும். குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விவகாரங்களோ பேசக்கூடாது. அந்த தனிப்பட்ட விவகாரங்களை பேச ஆரம்பித்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே உங்களை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஒன்று விட்டுருவான். நீங்கள் எல்லாத்தையும் கொட்டுவீங்க, என் மாப்பிள்ளை அப்படி, என் குடும்பம் எப்படி, ஆஹா மாட்டிக்கிட்டா இவ. ஆகவே பிஸ்னஸ் விஷயங்களை தான் பேசணும், வேறு எதையுமே பேசக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செக்ஷுவல் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லுகிற போது 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாரும் ஒரு ஹதீஸை தான் சொல்கிறான், திருப்பி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மனைவி சமையல் அறையில் இருந்தாலும் கணவன் கூப்பிட்டால் உடனடியாக போய்விட வேண்டும். சரிதான், இதை பொம்பளைக்கும் பொருந்தும் இல்லை. இது அவளுக்கு உடல் நோய் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இதையும் பார்க்கணும் இல்லை. ஆகவே இது உடலுறவு என்பது ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்யப்படுகின்ற ஒரு காரியம். ஆகவே அதை வற்புறுத்தி செய்வதனால் எந்த நன்மையும் கிடையாது. இப்போ சட்டம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மேரிட்டல் ரேப் என்று ஒரு சட்டம் வரப்போகுது. மனைவியை கட்டாயப்படுத்தி ஒருவன் உடலுறவு கொண்டால் அது குற்றம், கிரிமினல் அஃபென்ஸ் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது பாராளுமன்றத்தில் இன்னும் முழுமையான அந்த வாதம் முடிவு பெறவில்லை. ஆகவே அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆகவே இது ஒரு இணக்கமாக செய்யப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் அந்த உடலுறவு விஷயத்தில் அலட்சியமாக இருந்தால், கவனக்குறைவாக இருந்தால், ஒத்துழைக்காவிட்டால் கணவனோ மனைவியோ வேறு துணைகளை நோக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் பசியைப் போல தாகத்தைப் போல காமமும் ஒரு உணர்வு. அதற்கான சரியான வடிகால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது வேறு வழிகளை தேடிச் செல்லும் என்பதை கணவனும் மனைவியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆலோசனை, ஷூரா. ஆக ஆலோசனைகளின் அடிப்படையில் எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டும். பெருமானார் அவர்கள் அரசியல் விவகாரத்திலே கூட மனைவியை கலந்திருக்கிறார்.
உங்களுக்கெல்லாம் தெரிந்த விவகாரம், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் ரசூலுல்லாஹ் மீது. என்ன விட்டு கொடுத்து விட்டார்கள், எதிரிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாதாம், திரும்பி போய்விட வேண்டுமாம், அடுத்த வருஷம்தான் வர வேண்டுமாம். வாட் இஸ் திஸ்? ஒருவர் கேட்டார், நீங்கள் நபிதானே என்று கூட கோபமாக கேட்டார் ஒரு சஹாபா. அவ்வளோ உச்சகட்டத்தில் இருந்து எந்த சஹாபாவும் அப்படியே எஹ்ராம் உடைய அணிந்த மாத்திரத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, எதுவுமே செய்யலை. உம்மு சலமா அவர்கள் பெருமானிடத்தில் சொன்னார்கள், நபியே நீங்கள் முதலாவது செய்யுங்க, உங்கள் குர்பான் கொடுங்க, நீங்கள் உங்களோட எஹ்ராமை களையுங்க, நீங்கள் முடிய மடித்து கொள்ளுங்கள் என்று பெருமாள் செய்ய ஆரம்பித்தார்கள். சொல்லிக் கொடுத்தோம், எல்லா சஹாபாக்கள் பின்னாலே செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சு தானே ஆகணும். இது சொல்லிக் கொடுத்தது யார்? ஒரு மனைவி உம்மு சலமா. பெருமானார், நீ என்ன சொல்கிறது, என் பொண்டாட்டி நாங்கள் என்ன கேட்குறது, நான் நபியா, நீ என்ன கேட்குறது என்று சொல்லவில்லை. ஆகவே இதை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ரகசியங்களை பாதுகாத்தல், குடும்ப ரகசியங்களை பாதுகாத்தல். பெருமானார் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமானவன் யார் தெரியுமா? மனைவியோடு உறவு கொண்டு விட்டு அதை வெளியிலே சொல்பவன் என்று பெருமானார் சொன்னார். இதை பற்றி பெண்களை பற்றியும் இது போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய குடும்ப மானம் வெளியே போய்விடும். உங்களுடைய எதிரிகள் இதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடும். பெரும் ஆபத்துக்கெல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஒருவேளை சொல்ல வேண்டிய நிலை வந்தால் யாரிடத்தில் சொன்னால் அந்த பிரச்சனை தீருமோ அவரிடத்தில் சொல்லுங்கள், அவரிடத்தில் மட்டும் சொல்லுங்கள். யார் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பார்களோ அவரிடத்திலே மட்டும் சொல்ல வேண்டும். உங்கள் பெற்றோரிடத்தில் கூட சொல்ல வேண்டாம். பெற்றோர்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பதாக இருந்தால் சொல்லலாம், இல்லாவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அனுசரித்து போதல், இதுதான் மிக முக்கியமான விஷயம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் அனுசரித்து போக மாட்டான். எல்லாம் நான் என்ன நினச்சனோ அதான் செய்வேன். நான் கல்யாணத்துக்கு முன்னால் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு ராத்திரி 12 மணிக்கு தான் வருவேன். இப்பவும் அப்படி தான் வருவேன். அப்போ எது கல்யாணம் முடிச்சே? அங்கேயே உட்காந்துக்க வேண்டியது தானே நீ? இந்த அம்மா, எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க, எங்கள் அம்மா இப்படி வளர்த்தாங்க, அது மாதிரி தான் நான் இருப்பேன், நீ அங்கேயே உட்காந்துக்க வேண்டியது நீ என்று 2 பேர் ஒரு துறைக்கு வந்து விட்டோமோ அப்போ அனுசரித்து தாங்க போகணும். உங்கள் அலுவலகத்தில் அனுசரிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் அலுவலகத்தில் வியாபார ஸ்தலத்தில் எல்லாம் நீங்கள் நினச்சபடி நடக்குமாங்க? வேலைக்காரனு கூட சமயத்தில் நீங்கள் அவன் பேச்சை கேட்டு தலையாடிட்டு தான் போகணும். அப்போ தான் அவன் இருப்பான் உங்ககிட்ட. ஆக வீட்டில் மட்டும் அனுசரிக்க மாட்டாங்க. பெருமானார் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வருகிறார்கள். ஏதாவது இந்த சாப்பாட்டில் சேர்க்க வேண்டிய சுவையூட்டி ஏதாவது இருக்கா? சாப்பாடு மசாலா, நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறாங்க, மசாலா ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. பொண்டாட்டிலாம் சொல்கிறாங்க, என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இந்த வினிகார் இருக்குது, புளிக்காடி அதுதான் இருக்குது. ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு சாப்பாட்டில் ஊற்றி என்ன சுவை, என்ன சுவை, எது புளிக்காடியை ஊற்றி போட்டு வினிகாரை சாப்பிட்டுட்டு என்ன சுவை. ஆக அப்படி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை நாம் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பதிலே எந்த கேவலமும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவிச்சிட்டு இருக்கக்கூடாது, இழிவு அல்ல. ஆனால் இப்போது ஒரு கேள்வி சில பெண்களும் ஆண்களும் கேட்கிறார்கள், எதுவரை விட்டு கொடுப்பது? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டே போனால் எங்கே போகிறது? சின்ன விஷயங்களெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. பெரிய விஷயங்கள், ஒழுக்கத்தை பாதிக்கிற விஷயங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க முடியாது. அது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வேண்டுமானால் பிடிவாதமாக இருக்கலாமே தவிர மற்ற விஷயங்கள் விட்டு கொடுப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உணர்வுகளை மதிக்க வேண்டும். உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது. உணர்வுகளை காயப்படுத்தினால் ஏற்கனவே சொன்னேன், திட்டுவதை பற்றி சொன்னேன். ஆகவே உணர்வுகளை வாடி போடின்லாம் கூப்பிடுறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நாகரிகமான வார்த்தைகளா? இவெல்லாம் இந்த வாடி போடி இதெல்லாம் ஒரு கண்ணியத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல. உன் குடும்பத்தை பற்றி தெரியாதா? உன் யோக்கிய தெரியாதா? உங்கள் அப்பனை பற்றி தெரியாதா? இதெல்லாம் தேவையில்லாத வாசகங்கள். குர்ஆன் சொல்லுகிறது சூரா ஹுஜராத்திலே, எந்த ஆண்களும் மற்றந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், எந்த பெண்களும் மற்றந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனெனில் பரிகாசம் செய்யப்படுபவர் உங்களை விட மேலானவராக இருக்கலாம். பரிகாசம் செய்யப்படுபவர் உங்களை விட மேலானவராக இருக்கலாம். குத்தி பேச வேண்டாம், பட்டப்பெயர் சுட்ட வேண்டாம், புறம் பேச வேண்டாம். ஆக இதெல்லாம் கவனமாக இருங்க. இந்த கேலி கிண்டெல்லாம் எங்கேயே கொண்டு விட்டுரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலாக பாராட்டுங்க. பாராட்டுறது மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுங்க. இதயங்களை இணைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது.
இப்போ இந்த கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு நல்லா பேசினீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் உள்ளது அது. நேற்று கூட்டம் அரேஞ்ச் பண்ணிங்களே, ரொம்ப நல்லா இருந்தது. இது மனித இயல்பு. பாராட்டுக்கு ஏங்குவது மனித இயல்பு. நல்லா சமையல் இருந்தால் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டான், வாயத்தோடு சொல்லிட மாட்டான். அந்த மாதிரி கணவன் நல்ல காரியங்கள் செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுங்க. அந்த பாராட்டுகின்ற பண்பு பெருமானார் சொன்னார்கள், பாராட்டுவதும் நன்றியில் ஒரு பகுதி. பாராட்டுவதும் நன்றியில் ஒரு பகுதி. நம்மள பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க இஸ்லாத்தில் பாராட்டுறதெல்லாம் கூடாதுங்க. முகஸ்துதி வேறு. முகஸ்துதிக்கும் பாராட்டுவதற்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஃப்ளாட்டரி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அப்ரிசியேஷன். நல்ல செயல்களை பாராட்டுவது, ஊக்குவிப்பது என்பது வேறு. அவனை வாயார புகழ்ந்து அவனிடத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் இருப்பதாக சொல்லி பொய் சொல்லி புகழ்வது என்பது வேறு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இது முஸ்லீம் சமுதாயமே இந்த பழக்கத்துக்கு அடிமையாக யாரையும் பாராட்டிட மாட்டான். லேசில் பாராட்டிட மாட்டான். கூட்டத்தில் கை தட்டிட மாட்டான். எங்கேயா சொல்லியிருக்கு கை தட்ட வேணாம்? எங்கேயா சொல்லியிருக்கு? ஒரு நல்ல பேச்சுன்னா நல்ல கருத்துன்னா பாராட்டுறது இல்லையா? சரி, நாங்கள் அல்லாஹ் அக்பர் அதையா சொல்லு, அதுவும் சொல்ல மாட்டான். இந்த இடித்து வச்ச புளி மாதிரி உட்காந்துருப்பாங்க எல்லாரும். ஆகவே இந்த பண்பு நம்மிடத்திலே குறைந்து போய்விட்டது. ஆக பாராட்டுவது, நன்றி சொல்ல வேண்டும். நன்றி உதவிகள் வருகின்ற போது ஒருவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். தங்களுக்கிடையே கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, நல்ல முறையில் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஆம்பளையும் பொம்பளையும் சரி. நீ வெளியிலேருந்து வர பெருமானார் வீட்டிற்குள் வந்தால் செய்கின்ற முதல் வேலை பல்லை துலக்குவது. வீட்டிற்குள் வந்தால் முதல் வேலை பல். ஏன்னா வேலை செஞ்சுட்டு வந்தால் வாயெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், வாடகை வரும், நிச்சயமாக வரும். ஆக பல்லை துலக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க பெருமானார். இவன் வேறவையோடு வரான், அந்த அம்மா கிட்டே போகிறான். பல பெண்கள் சொல்கிறாங்க, இவரோட எப்படிங்க போகிறது? பீடி குடிச்சிட்டு வரான், சிகரெட்டு குடிச்சிட்டு வரான், வாயெல்லாம் ஒரே நாத்தம். பாவம், இந்த பீடி சிகரெட்டு குடிக்கிற கணவர்களுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். என்ன நாத்தம் அடிக்கும்? நண்பர்களாக இருக்கின்ற போது நம்ம பக்கத்தில் உட்கார முடியல, டிரைவர் பீடி பிடிச்சா காரில் உட்கார முடியல, மனைவி எப்படிங்க சகிச்சுக்கிறவா? ஆகவே ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி, இந்த துருவாடை என்பது மிக மோசமான ஒன்று. பெருமானார் சொன்னார்கள், பச்சை வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராது. துரத்தி அடிச்சிருக்காங்க, இந்த வாடையை பொறுக்காமல் துரத்தி அடிச்சிருக்காங்க. இஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது சுத்தமாக இருப்பதிலே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவையெல்லாம் புரிந்து கொள்ள நான் இருவரும் செய்ய வேண்டிய கடமைகளாக சொன்னது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது, கேர் அண்ட் ஷேர் ஆக இருப்பது, கண்ணியத்தை காப்பாற்றுவது, கற்புணர்வுடன் வாழ்வது, உடலுறவு தேவைகளை நிறைவேற்றுவது, இரகசியங்களை காப்பாற்றுவது, அனுசரித்து போவது, விட்டு கொடுப்பது, உணர்வுகளை மதிப்பது, பாராட்டுவது, நன்றி கூறுவது, அலங்காரம் செய்தல். இப்போ இறுதியாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்னா, பெரிய தலைப்பை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் பேசணும்னா எப்படி? பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. அதில் நிறைய விஷயங்களை நம்முடைய முன்னால் பேசியவர்களெல்லாம் சொல்லிவிட்டார்கள். எப்படி ஒழுக்கமுள்ள வீட்டு சூழ்நிலை உருவாக்குவது எப்படி, நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இப்போ நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய எல்லைகளை புரிந்து கொள்ளுங்கள். எதுவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கிடலாம், உங்களுடைய எல்லைகளை புரிந்து கொள்ளுங்கள். LOC என்று சொல்வார், லைன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லையா? எல்லைகளை மீறினால் எல்லை மீறிய பயங்கரவாதம் தான் நடைபெறும். பல குடும்பங்கள் அழிந்து போனதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். அமெரிக்காவிலே முஸ்லிம்கள் மத்தியில் 7200 டைவர்சிஸ், விவாகரத்து பெற்ற 7000 இடத்திலே செய்யப்பட்ட ஆய்வு. அதை ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்மணி தான் செய்தார், டாக்டர் ஜூலி மேக்ஃபர்லான்ஸ் என்பவர். அந்த ஆய்விலே வந்த முடிவு என்ன தெரியுமா? பெற்றோர்கள் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்திருந்தால் நாங்கள் விவாகரத்து செய்திருக்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய முடிவுகளை நாங்களே எடுப்பதற்கு அனுமதித்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ விபரீதமாக முடிந்திருக்காது. ஆகவே பெற்றோர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. உங்களை கேட்டுட்டு தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. யூ ஆர் நாட் தி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. நல்லா புரிஞ்சுவிடுங்க. உங்கள் மனைவிக்கு தான் நீங்கள் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. திருமணம் முடித்த பிறகு அவளுடைய கணவன் தான் அவளுக்கு ஹெட்டு.
நீங்கள் ஆலோசனை கூறலாம், அறிவுரை கூறலாம். உங்கள் இஷ்டப்படி தான் நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளை கட்டாயப்படுத்தாதீர்கள். டோன்ட் இன்டர்ஃபியர், அட்வைஸ், அதோடு ஒதுங்கிக்க. நீங்கள் தலையிட்டால் இது போன்ற குழப்பங்கள் தான் நிகழும். ஆகவே இதிலே கவனமாக, எல்லாம் உங்களை கேட்டு செய்யணும் அவசியம் இல்லை. சாப்பாடு என்ன ஆக்கணும் இவங்கள்ட்ட தான் கேட்கணும். கொத்து சாவி யார்கிட்ட இருக்கும்? மாமியார்கிட்ட தான் இருக்கணும். வெளியே எங்கே பொழுதுபோக்கணும்? மாமியார்கிட்ட தான் கேட்கணும். எல்லாம் இவங்கள்ட்ட தான் கேட்கணும். கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து உட்கார்ந்திருப்பதை கூட பிடிக்காத மாமியார்கள் உண்டு. ஆகவே இந்த ஆணவ போக்கை பெற்றோர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். டோன்ட் பி டூ மச் பொசசிவ். எல்லாம் என் மகன் எனக்கு தான், என் மகன் எனக்கு தான். இல்லை, கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கும் அவருடைய கணவனுக்கும், உங்களுக்கும் அவருடைய மனைவிக்கும், திருமணத்துக்கு முன்னர் முழுக்க முழுக்க உங்களை சார்ந்திருந்தாள். இப்போ 2 பேருக்கு உரியவளாக அவள் மாறிவிட்டாள். அப்போதும் அதே மாதிரியான உறவுகள் தான் இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆக இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகள் ஏதாவது கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா, என் கணவன் இப்படி செய்கிறான், என் மனைவி செய்கிறான்னா, நல்லா விசாரிங்க. உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்படியே சொல்லிட்டான் அவன், ஒரு கை பார்த்துட்றான் அவனை, நீ ஏமா திருப்பி போகாதமாங்க, வா பெட்டியை தூக்கிட்டு வா, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளை மேலே தவறு இருக்கக்கூடும். நீதி வலுவாமல் நீங்கள் நடந்து கொண்டால் இவையெல்லாம் சீராக இருக்கும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்படி இதில் நிறைய விஷயம் இருக்குது, பேசுவதற்கு நேரமில்லை. ஆகவே 3 பொறுப்புகளை உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன். கணவனுடைய கடமை, மனைவியினுடைய கடமை, இருவருடைய கடமை, பெற்றோருடைய கடமை. இவையெல்லாம் சீராக இயங்கும் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை அமைதியாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் நம் ஊரில் உள்ள மக்களுக்கும் தம்பதியருக்கும் இறைவன் அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.